அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன் மாப்பிள்ளை வீட்டுல தான் இருக்காரு. யாரு உங்க ஒப்பனா? அப்படியாப்பா, இருக்காரு, பேசுப்பா. என்னங்க பேசுங்க. ஹலோ மாமா, நல்லா இருக்கிறியா மாமா? நான் நல்லா இருக்கிறேன் மாமா. உன் பொண்ணு பத்திரமா பாத்துக்கிறேன். வந்துனுக்கிறியா? நாங்க ஊருக்கு போறோம் மாமா. யோ, என்ன பேசுற? எந்த ஊருக்கு போறோம்? கம்முன்னு ஒப்பா வந்தானே 1 மாசம் டேரா போடுவான். எங்க அப்பா வரன்றாரு, நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. 3 வேளை கறி கேப்பான், மீன் கேப்பான். யாரு வச்சு கொடுத்த? நானே வேலை வெட்டி இல்லாத உட்காந்துக்கிறேன். யோ, விஷயம் தெரியாத பேசாதயா. எங்க தாத்தா சுத்துல ஏதோ பங்கு வந்திருக்குதாயா. பங்கா? மாமா எப்ப மாமா வர? வா மாமா, உனக்கு தேவையான வஞ்சர மீன் எல்லாம் வாங்கி போடுறான். வா மாமா, உனக்காக காத்துங்கிற மாமா. ஏண்டியா ஏதோ பங்கு இருக்குதுன்ற முன்னாடி சொல்ல மாட்டேனியா? எனக்கே தெரியாது, இப்பதான் போன் பண்ணாரு பங்கு வந்திருக்குன்னு. எப்பா இருக்கிற கடலாம் ஆச்சுட்டு நிம்மதியா இருப்பேன். இன்னும் 2 ஹவர்ல வந்துருவாராம. சரி, நான் போய் அப்பாவுக்கு பாயசம் பண்ணிக்கிறேன். போய் முந்திரி பருப்புலாம் நிறைய போட்டு செய்ய, மாமாவுக்கு நல்லா விருந்து வைக்கலாம். ஏன்பா கணேசா, நான் வாங்கின காசு கொடுக்கணும்னு எண்ணமே இல்லையா? இருடா, எங்க மாமனார் சொத்து வித்துக்கிறாரு, வந்த உடனே உன் கணக்கெல்லாம் தீர்த்துறான். என்னடா புதுசா சொத்து கித்துன்றா? நான் ஏமாத்துறியா? நான் ஏன்டா ஏமாத்துறேன்? இன்னும் 2 ஹவர்ல வந்துருவாரா. மூஞ்சல் தூக்கி விசில் அடிக்கிறேன்டா. நான்டா வாங்கும் போது பம்மி வாங்குறீங்க, கொடுக்கும் போது விசிறி அடிப்பீங்களா? பின்ன ஓயாம தோலை குத்துந்தா இன்னும் 2 ஹவர் அவர் வந்துருவாரு. நம்ம நாங்க உட்காந்துடுறா. உன்னை நிச்சயமா நம்ப மாட்டேன். நான் இங்கே உட்காந்துக்கிறேன். உட்காரு. பணத்தை செவி டேஸ்ட் நின்னா நான் திட்டினேன், அதெல்லாம் திட்டுண்டா. குடுக்கலன்னு தான் திட்டினேன், நெக்கலாம் பேசாத. இப்ப குத்துருமே இல்ல, நான் திட்ட போறேன். முதல்ல குடுறா, அப்புறம் பேசுவ. வந்துட்டாரா எங்க அப்பா? எங்க எங்க அப்பா? ஒப்ப எங்க வந்தான்? கடங்கார தான் உட்காந்துக்கிறான். ஏய், யார கடங்காரன்றா? கடன் குத்தவன். கடன் குத்துனாலும் கடங்காரன் தானே சொல்லுவாங்க. நீ வாயை மூடு. ஏங்க, காசு வந்துன்னா மூஞ்ச சவுட் அடிக்கலாங்க. என்னென்ன கேள்வி கேட்டா தெரியுமா? என்ன உன்ன கேட்டதுக்கு ஒண்ணு எனக்கு கோவம் வரல. என்ன எதுலாம் கேட்டான் தெரியுமா? தென்ன விட்டுறாயா உனக்கு? நம்ம திரும்ப சண்டையா உனக்கு அப்பாக்கும்? கண்ணே, தாத்தா வரான்டா. அந்த கெல்ட்டு போய் எதுக்கு வரான்? சாவ வச்சிருவான். வந்தா அன்னைக்கு என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டான். டேய், தாத்தா அப்படிலாம் திட்டாதடா. என்ன திட்டாதா? என்ன திட்டாதயா? அப்படின்னு பாசமா பேசுற? உனக்கு விஷயம் தெரியாதுடா, கம்முன்னுறா. என்ன பதிங்க பேசுற? அந்த ஆளுக்கு போய் அசிங்கமா திட்டுவ? எல்லாத்துக்கும் விஷயம் இருக்குது, அவசரப்படாத. டேய் கண்ணே, தாத்தாவுக்காக பால் பாயசம் செய்ய போறேன்டா. போய் முந்திரி பருப்பு வாங்கிட்டாரியா? பால் பாயாசம்? அதுவும் அந்த கெல்ட்டு பையனுக்கா? பாயசம் வேணா போட்டு குடுக்குறியா? டேய், ஏன்டா அப்படி கத்திங்கிற? எப்போ அந்த ஆள் உனக்கு கவரிங் நகத்தானே போட்டு கட்டி வச்சான். அந்த கோவம் உனக்கு இல்ல? இருக்குதுடா, எல்லாம் இருக்குது. ஆனா மொத்தமா நம்மளுக்கு வரப்போகுது இல்ல. மொத்தமா வந்தா இங்க கொடுக்கணும். டேய், நீ வாய முடுறா, வந்தா தூக்கி விசில் அடிக்கிறான். எப்பா நீ பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன வருது? உன் தாத்தாவுக்கு சொத்து வித்து பங்கு வந்துக்குதுடா. பங்கா? என்னப்பா சொல்ற? தாத்தா நம்ம கிட்ட குடுக்கறதுக்கு எடுத்துக்கிட்டு வராருடா. ஆஹா, நம்ம தாத்தா பங்கு எடுத்துன்னு வராராமா? ஆமாண்டா கண்ணு. அப்பா நம்ம தாத்தா பங்கு எடுத்துன்னு வராரா? ஆமாண்டா, அந்த கரம் புடிச்சு நாசி காசியமா திட்டிக்கிறேன். பங்குன்னு ஒன்னே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குதுடா. தாத்தா சொத்து யாருக்கு முக்கியமா போய் சேரணும்? சந்தேகம் என்ன இருக்குது? பேரனுக்கு தான். எனக்கு தானே. அப்ப நான் பைக் வாங்க போறேன். டேய், முதல்ல கடன் குத்துலாம், வாடகை வீட்டுல இருந்து புது வீடு கட்டிடலாம், அதுக்கப்புறம் பைக் வாங்கிக்கலாம். நான் முதல்ல பைக் வாங்குவேன். எனக்கு எப்படி எல்லாம் கலாச்சாரம் தெரியுமா? டேய் குணா, உடனே வீட்டு என்ன வாடா, நான் புது பைக் வாங்க போறேன். எப்படி காசுன்னா கேட்காதடா, நான் உன்னை கூட்டு போய் தான் வாங்க போறேன். வாடா வீட்டாண்டா, 2 ஹவர்ல வாங்க போறேன். வாடா. என்னடா பசங்க உனக்கு கலாச்சாரங்களா? ஆமாப்பா, செம்ம டென்ஷன் ஏத்திட்டானுங்க. பைக் வாங்குறது வாங்குறா, ராயல் என்ஃபீல்டா வாங்கிக்கோனா? ராயல் என்ஃபீல்டா? சரிப்பா. கண்ணே, கடையில போய் முந்திரி பருப்பு கடை வாங்கிட்டு வாடா, பாயசம் செஞ்சிடலாம். அந்த ஆள் ஏற்கனவே செம்ம கேட்பானே, கடன் தர மாட்டானே. சொல்றா, இன்னும் 2 ஹவர்ல தூக்கி கூத்தலாம். சரிப்பா, கடன் தரல கொளுத்தி வச்சிடறேன்னா. எப்பதான் வரான்? இருடா, என் மாமனார் வந்து பிறகு தரா. என்னடா நெக்கல பேசுங்கிறா? வேற வேலை இல்லையா எனக்கு? ஏண்டா நீ தானே உட்காந்து வாங்கி போறனா? ஓவரா பேசினா மூஞ்சிலே குத்துவேன். இந்த விடியாத முஞ்ச ஏங்க வீட்டாண்ட சேர்க்கறீங்க? தினமும் காலைல வந்து கடத்த கொடுன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கிறான். நான் விடாத முஞ்சா இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. போடா, எங்க அப்பா காசு மூஞ்சில சவுட் அடிக்கிறேன். யோ கணேஷ், என்ன உன் பையன் வந்து நெக்கலா பேசிட்டு போறான்? என்ன பேசுனா? அது மாதிரி பையன் இல்லையா என் பையன்? யோ, வீட்டான வண்டி நிக்க வச்சிருந்தியா? வண்டி எட்டி வச்சுட்டு இதெல்லாம் ஒரு வண்டியா? நான் ராயல் என்ஃபீல்டு வாங்க போறேன்னு சொன்னாயா? ஏன் நாங்களாம் வண்டி வாங்க கூடாதா? நாங்களாம் வாங்கினா உங்களுக்கு பொங்குமா? நீ எதையாவது வாங்கி சொல்லுங்க. ஏன் வண்டியை ஏட்டி ஓதிக்கிறான்?
டேய் என்னடா பிரச்சனை பண்றான்? அவன் ஏற்றி வச்சாலும் என்னடா ஆச்சு உன் வண்டிய? ஃபுல்லா மண்ணாயிடுச்சு, கொஞ்சம் விட்டுதான் கீழே விழுந்திருக்கும். இது ஒரு விஷயம் பேச வேண்டாம் மாதிரி. டேய் போடா, உன்னை 2 ஹவருக்கு 1000 ரூபாய்க்கு மாடா. 1000 ரூபாவா? இதான் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அத்தராத்திரில கொடை பிடிக்கிறதா? டேய் நான் ராத்திரி கொடை பிடிக்கிறேன், மதியம் கொடை பிடிக்கிறேன். போடா வேலையை பாத்துனே. இவன் தென்னாட்டுல தான்ப்பா பேசுறான். இந்த மாதிரி இன்னொரு பேசுறா செல்லு தூக்கி அடிப்பா மூஞ்சி மேலேயே. செல்லு கூட எனக்கு முக்கியம் இல்ல. இது வேற ஒழுங்கா இருக்கு சொல்லு உன் பையனை. உன் காசுல எனக்கு தேவையில்ல. அப்புறம் எதுக்கு வந்து கத்துற? போயா. ஆடுங்க ஆடுங்க, எவ்வளவு நேரம் தான் ஆடுறீங்க பாக்குறேன். நோ எங்க ரவியா ஏதாவது வண்டிக்கு நீ வாங்க போறான்னா என்ன கிண்டல் பண்றீங்களா என் பையனா? ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுக்க போறேன்டா. அந்த வண்டியா? அந்த வண்டி எவ்வளவு காசு தெரியுமா? டேய் 1 லட்சமா 2 லட்சமா 3 லட்சமா நான் வாங்கி தர பண்ணா என் பையனுக்கு. இனிமேல இருந்து என் பிள்ளைய கலைக்க வச்சுக்காதீங்க. அவன் கடைக்கு போனாலும் வண்டியில தான் போவான், அங்க போனாலும் வண்டியில தான் போவான், இங்க போனாலும் வண்டியில தான் போவான். ஓ புது பணக்காரா நீங்க? பணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த கதையில நீ கேட்காத. நூக்காம பிச்சைக்கார பையன் என்கிட்ட காசு கேட்டுங்க. ஏய் யாரு பிச்சைக்கார பையன்றா? அவங்களே தெரிஞ்சுக்கோ. கையை நீட்டி பேசாதடா, ஒரு கால கவுன்சிலர் நானு. சரியா ரவி அங்க போய்க்கிறான், அதை சொல்லுங்க. கடைக்கு போய்க்கிறான், அது வந்துருவான். வாடா வா. என்ன கடன் கட்டா நிக்கல பேசுறா? எப்போ இங்க பாரு, கடன் கட்டா நிக்கல பேச நைட்னு வந்துட்டேன். டேய் நான் கடை கடை நெக்கில பேசுறியாமா? யோ நாயா, உன் பையன் அடிக்கா நீ நெக்ல பேசுற? ஏன் கடன் தரல? கடன் குத்தா உன்னை 2 ஹவர் சேவ் அடிக்க போறேன். இதோ பாருப்பா, இனிமேட்டு வந்து உன் கடையில நாங்க எதுவும் வாங்க மாட்டோம். இதுதான் லாஸ்ட். வாங்கலாம் யார் காசு தருவாங்க? நிக்கல பேசுறா? என்னடா அடிச்சுக்கிறா? வாடா போடான்னா சொல்லக்கூடாது என்ன? நாடா ரவி உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் தென்னாட்டுல பேசுறீங்க. அப்படிதான்டா பேசுவான். நேத்து வரைக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தென்னாட்டுல பேசுனாங்களா? வண்டி எடுக்க போறேன், ராயல் என்ஃபீல்டு. கண்ணா சோப் கலர் எடுத்துக்கோ, நல்லா இருக்கும் உனக்கு. சரிப்பா, தாத்தா எப்போ வருதான்? அந்த மூதைக்கு தான் காத்துங்கிறான். வந்துருவாரா, உனக்கு ஒரு நேரத்துல வந்துருவாரு. ஐயோ பாயசம் செய்யலான்னு பார்த்தோம். இவனை பாரு, எடுப்பட்ட பையன், முந்திரி பருப்பு தரல. விடுமா, தாத்தாக்கு மட்டன் பிரியாணி வாங்கி போடலாம். டேய் போடா, உன் கையில இதுக்கு அப்புறம் வாங்கவே மாட்டேன் போடா. வரவே கூடாது. அப்ப காசு? காசு என் மேனேஜர் கிட்ட குத்த அனுப்புறேன். மேனேஜரா? சரி. எப்பா மேனேஜர் ஒரு ஆள் வச்சிடலாம்ப்பா, நம்ம கணக்கு வழக்கெல்லாம் கவனிக்கிறதுக்கா. எனக்கு மேக்கப் கூட ஆள் வைக்கணும். ஏய் மேக்கப் போட்டா 10 மணி மேல இறக்க போறேன், கம்முனு போ. எனக்கு வேணும் மேக்கப்புக்கு. இன்னொரு வாட்டி குதிக்காத, ஹவுஸ் ஓனர் வந்து கத்த போறான். பல மலமா போகுது. டேய் உங்க தாத்தா வராரா? தாத்தாவா? சங்கீத மேகம் தேன் சிந்த நேரம். மகளே மாப்பிள்ள மாமா அப்பா நல்லா இருக்கிறியாமா? மாப்பிள்ள நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிற மாமா. ஒண்ணு நல்லா பத்திரமா பாத்துன்னு தாங்கிறேன். நான் ரவியா தாத்தா மாதிரி இன்னும் கோவம் போலியா? இல்ல தாத்தா, அந்த 10 ரூபாய் விஷயம் தானே, அதெல்லாம் ஒண்ணே இல்ல, மறந்துட்டேன் நானு. அப்படித்தான் மறந்துடணும், அதை ஞாபகம் வச்சு கூடாதுன்னா. சரி தாத்தா, ஆனா உன்னால நம்ம குடும்பமே சந்தோஷமா இருக்குது தாத்தா. ஆமா மாமா, இது வருஷம் இல்லாத சந்தோஷம் இப்பதான் மாமா வந்துக்குது. ஆமாப்பா, எங்களை கேலி கிண்டல் பண்ணவங்க முகத்துல எல்லாம் கறி பூச நாள் வந்துருச்சுப்பா. ஏமா உன் மூஞ்சில நிறைய கறி பூசினா? வாய மூடுங்க. சண்டை போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். பாத்தியா எங்க அப்பாவோட எண்ணத்தை? ரொம்ப பெரிய மனுஷன், நல்ல மனுஷன். இப்பதான் மாமா உங்க அருமையா தெரிஞ்சுக்கணும். சரி மாப்பிள்ள, இப்ப வந்து புரிஞ்சுக்கினேன். சரி இப்ப என்ன விஷயம் வந்து உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும் மாமா, எல்லாம் சொல்லிச்சு உங்க பொண்ணு. நான் தான் வந்து சொல்றேன்ல, எதுக்கு அவசரப்பட்டு சொல்லுவீங்க? இல்லப்பா, சந்தோஷத்துல சொல்லிட்டப்பா. தாத்தா ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடு தாத்தா, நான் அந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். 3 லட்சமா? வண்டி வாங்க போறேன் மாமா, ராயல் என்ஃபீல்டு. அதுக்கு தான் கேக்குறான். அதுதான் வேணாம் வண்டிலாம். வண்டி வானாவா? எனக்கு வண்டி ஓணும். இருடா, ஏன்டா தாத்தா திட்டுறேன்? அப்பா பையன் ஆசைப்பட்டான்ப்பா. எவ்வளவு ஆசை நின்று எடுத்துதான் பேசுற நீ? டேய் தாத்தாவும் உன் நிலத்துக்கு தான் சொல்றாரு. அவனா ஒரு ஆளு நின்று வண்டியெல்லாம் எடுக்காத, ஒன்னும் கார் எடுத்துக்கோ. கார் எடுத்துக்கோ, அது சேஃப்டியா வந்து மலை இப்போ அதை லிப்ட் காட்டினு வந்தேன். லிப்ட் எடுத்துக்கோ மாமா, சொந்தமாவும் காரை வாங்கிக்கலாம். அவங்க கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபா கொடு. 10 லட்சமா? என்னப்பா 10 லட்சம்ன்றா? கார் 10 லட்சத்துக்கு மேல தான் மாமா. ஏப்பா இந்த வாடகை வீடை விட்டுட்டு சொந்தமா வீடு வாங்கிடலாம்ப்பா. சொந்தமா வீடாமா? வாங்கிக்கலாம். காசு என்னப்பா, காசு நீ தான் கொடுக்கணும். நான் தான் கொடுக்கணுமா? நான் அரசியல்வாதியா? மாமா என்ன மாமா மாத்தி மாத்தி பேசுற? பங்கு வந்துச்சு அத்தான மாமா கேக்குறான். ஓ பங்கு பத்தி பேசுறியா? நம்ம அப்ப உனக்கு சரி வந்த பங்கு தங்க கட்டியாவும் கொடுத்துட்டாங்களா? என்ன ஆச்சரியப்படுறீங்க? என்ன தாத்தா இது? உன் கொழுத்தத்தை வச்சு போன சொம்பு இதான் பங்கு கொடுத்தாங்க. டேய் என்னடி இது? படிக்குதா? அவரே ரொம்ப நாள் இல்லாம கவி நின்றாரு. கழுவி தானா? ஏய் டா புடி. ஏய் எனக்கு வேணா எப்படி? இதை எடுக்கணா. நான் வேணா பங்கு மெனிய புடிச்சு போட்டுனா? டேய்
தம்பி சார் ஐயா இந்த கேட்டு பையன் பேசி கட்டின ஏதோ பேசிட்டேன் மன்னிச்சுங்க. டேய் 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 மன்னிக்கிற அளவுக்காடா பேசுனா விசிறி அடிப்பாராம விசிறிய மாப்பிள்ள சொம்பு சாவு அடிச்சு போடுவேன். ஐயா மன்னிச்சுங்க ஐயா. அப்பா வண்டி வாங்க போலியா? ஐயோ இவனுக்கு பையன் வச்சு என்ன பண்ணுவான்னு தெரியலையா? எப்பா இப்படி பண்ணிட்டியப்பா. அடா கம்முனுமா மாப்பிள்ள மட்டன் எடுத்து வந்து பிரியாணி செய்யும் மாப்பிள்ள. ஏய் என்னடா கேட்ட? கிளிட்டு போயா? மட்டன் பிரியாணிப்பா. மட்டன் பிரியாணி தானே, கிளிட்டு போயா? தோ போறேன்டா. பணையா ஏன் பணம் தனித்தனியா இருக்க பட்டாசு ஃபுல்லாமே 80% ஆஃபர் இருக்குல்ல இந்த வருஷம். சோலி முடிஞ்சு போச்சு, சம்பளம் கிடையாது நம்மளுக்கு. 80%? ஆமாண்ணே 80% தான் கொடுக்குறோம். அடா அடா அடா, முதல்ல பட்டாசு எடுத்துருவோம். தம்பி இந்தப்பா இதுல ஒண்ணு. இருக்கு எல்லாத்தையும் ஊனே வாங்கி போயிடுவான் போலுக்குதா. இன்னைக்கு சாயங்காலமே வேலையை விட்டு தைச்சிருவாங்க போலுக்குதா. மாப்பிள்ள வியாபாரம் நடந்துனுக்குது, கம்முன்னு இரு. நிதானமா இருக்கணே. ஆஃபர் முடியறதுக்கு முன்னாடி அள்ளினோம்லண்ணே. அண்ணே நம்மகிட்ட 365 நாள் அதே ஆஃபர் தான். இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கானே உங்ககிட்ட? அண்ணே நம்மகிட்ட 250 ரூபா வந்து 2000 ரூபா வரை இருக்குண்ணே கிஃப்ட் பாக்ஸ். அண்ணே முக்கியமான இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அதையும் சொல்லிடுறேன் இருங்க. என்ன விஷயம்? 80% டிஸ்கவுண்ட் சொல்லல. நம்ம பணமட்ட சேனல்ல பாத்துட்டு வர்ற வாடிக்கையாளர் எல்லாத்துக்குமே 10% எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்னு இருக்கேன். அப்போ 90? யோ நரியா, நீ முதல்ல நாயா நான் கடையை தாந்து விட்டு போயிடலாம் பாக்குறியா? ஏன்டா அவ்வளவு ஆக்கிரவசப்படுற? பின்ன ஆஃபர் ஆஃபர்னு எல்லாத்தையும் ஆஃபர் கள்ளி குடுத்துட்டுனா அப்புறம் எங்களுக்கு என்ன இருக்குது சம்பளம்? அதெல்லாம் கொடுக்கறடா, நீ எதுக்குல பயப்படுற? ஏங்க 80% ஆஃபர் கொடுக்க ரெடியா இருக்காங்க பாக்கியா கிராக்கர்ஸ்ல. உடனே கால் பண்ணி புக் பண்ணுங்க. டே அந்த 10% சொல்லிடுறா பணமட்ட சேனல் வியூவர்ஸ்க்கு. ஆமாங்க, எக்ஸ்ட்ரா 10% நம்ம சேனலை பார்த்துட்டு புக் பண்றவங்களுக்கு தராங்களாம். அண்ணே நிறைய பேரால சிவகாசிக்கு வந்து பட்டாசை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட்டாசை பார்த்து புக் பண்ற மாதிரி எதனா வெப்சைட் இருக்கா நமக்கு? ஏன் இல்ல, நம்ம பாக்கியா கிராக்கர்ஸ் வெப்சைட்டே இருக்குண்ணே. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 10 வருஷமா நம்ம கடை நடத்திட்டு இருக்கோம். 10 வருஷமான சூப்பர்ண்ணே. அதுலயும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம், ப்ரோமோ கோடுன்னு. அந்த ப்ரோமோ கோட்ல நீங்க பணமட்ட 10 மட்டும் நீங்க டைப் பண்ணீங்கன்னா 10% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் ஆஃபர் விழுந்துரும். 3000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணா போதும், 1000 வாலா ஃப்ரீயா கொடுத்துருவோம். சூப்பரு. அப்ப 5000 ரூபாய்க்கு வாங்கினா? 5000 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம பேக் ஒன்றும் கூடவே ஒரு 3.5 பேன்ஸ்ல நயகரா பால்ஸ் ஒன்னு ஃப்ரீயா கொடுத்துருவோம். 5000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்குறவங்களுக்கு இது ரெண்டுமா? ஆமாப்பா, இன்னும் 10000 ரூபாய்க்குலாம் ஆஃபர் இருக்கு. அது என்னன்னா ஆஃபரு? ஒரு பேக் ஒண்ணு ஒரு 5000 வாலா ஒன்னும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். இந்த தீபாவளிய மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. இது போதுமே. என்னன்னா மக்களை பார்த்து நிக்கிறீங்க, டக்கு டக்குன்னு பாக்கியா கிராக்கர்ஸ்ல பட்டாசை புக் பண்ணுங்க. பட்டாசு வாங்கி